4க்கு அதன் பிறகு சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை, கேட்டை நட்சத்திரம் முடியும் நேரம். இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டவர்கள் இது வந்து பாவ புண்ணிய பலன்களில் இருந்த புத்தகத்திலிருந்து நான் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் பெருமானை வழிபட்டு நம்மளுடைய சங்கடங்களை தீர்த்து கொள்ள உகர்ந்த நாள். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:03க்கு, சூரிய அஸ்தமனம் 7:17க்கு. இன்றைய திதி தேய்பிறை திருதியை, முடியும் நேரம் இன்று காலை 7:54க்கு, அதன் பிறகு சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை, கேட்டை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 3:24க்கு முடிவடைந்து மூல நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:05 10:06 வரை, அதன் பிறகு காலை 11:38 மதியம் 12:08 வரை, அதன் பிறகு மாலை வேளையில் 5:45 7:17 வரை. ராகு கால நேரம் மாலை 4:13 5:45 வரை. யமகண்ட நேரம் காலை 10:06 11:38 வரை. கூலிகன் மதியம் 1:10 2:41 வரை. சந்திராஸ்தம ராசி மேச ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று மதியம் 3:25க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து, அதே வேளையில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நிறைவு, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு குழப்பம், சிம்ம ராசிக்கு அச்சம், கன்னி ராசிக்கு எதிர்ப்பு, துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு தெளிவு, தனுசு ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு தொல்லை, கும்ப ராசிக்கு நற்செயல், மீன ராசிக்கு பொறுமை. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 9:05 10:06 வரை. புதன் ஓரை காலை 10:06 11:07 வரை. சந்திர ஓரை காலை 11:07 மதியம் 12:08 வரை. குரு ஓரை மதியம் 1:10 2:11 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:13 5:14 வரை. புதன் ஓரை மாலை 5:14 6:15 வரை. சந்திர ஓரை மாலை 6:15 7:17 வரை. தொடர்ந்து இன்றைய விஷயங்கள் பார்ப்போம். இன்றைய விசேஷம் வந்து சங்கடஹர சதுர்த்தி மற்றும் இன்று செவ்வாய்க்கிழமை வருவதால் மிக விசேஷமானது. மற்றும் நம்மளுடைய ஜாதகத்தில் சில பேருக்கு வாரிசு இருக்காது, அல்லது வாரிசுகளால் மன சஞ்சலங்கள் ஏற்படும், குழந்தைகளால் மன துன்பங்கள் ஏற்படுறது எல்லாமே நிறைய நடக்கும். சில பேர் ரொம்ப அவங்களுக்கு வாரிசு வேணும், சந்ததிகள் வேணும்னு பல முயற்சி எடுத்தும் சில நேரங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட சிரமப்படுவார்கள். இது வந்து சில சமயங்களில் வந்து நம்மளோட கர்ம வினை, போன ஜென்ம பலன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதில் அமைஞ்சிருக்கும். அதனால் இந்த மாதிரி சொல்கிறது இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள விதிமுறைகள். இதை சொல்வதனால் யாரும் வருத்தப்பட்டுக்கக்கூடாது. அதாவது 5ஆம் இடத்துல கேது போன்ற கிரகங்கள் இருப்பது, கேது எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் அவர்களுடைய கர்ம வினை பலன்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்திலே அப்படி கூறப்பட்டிருக்கிறது. கர்ம வினை காரகன் என்று சொல்கிறது வந்து சனி பகவான். அந்த கேது பகவான் வந்து அந்த இடத்துல நம்ம எந்த வேலையை நம்ம செய்யாமல் விட்டோம், போன ஜென்மத்தில் நம்ம செய்து முடிக்காத கர்மங்களை அது சொல்லும், கடமைகளை சொல்லும். சென்ற பிறவியில் பிறர் உயிர்களிடம் இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டவர்கள் இது வந்து பாவ புண்ணிய பலன்களில் இருந்த புத்தகத்திலிருந்து நான் இதை வாசிக்கிறேன். குழந்தைகளை வந்து சில பேர் வந்து கொடுமைப்படுத்துறது, ஒரு குழந்தைகளை வந்து அந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்துறது, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் அலட்சியப்படுத்துவது, மற்றும் மிருகங்கள் பறவைகளை இம்சப்படுத்துறது, இதெல்லாமே செய்கிறோம். பெரியவர்களை வஞ்சிக்கிறது, இந்த மற்றவர்களுடைய குழந்தைகளை வந்து வஞ்சனை எண்ணத்தோடு பார்க்கறது, அதை நம்ம குழந்தை எல்லாத்துக்கும் நல்லது செய்ய வேண்டாம், அதை துன்புறுத்துவது, கொடுமைப்படுத்துவது இப்பொழுது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளை வந்து பெற்ற
பெற்றோர்களே கொடுமைப்படுத்தும் செயல்கள் எல்லாமே கூட நடந்துகிட்டு இருக்கு. மற்றும் குழந்தைகளை கொண்டு போய் ஆசிரமத்தில் விடுறது, அல்லது குழந்தைகளை பராமரிப்பு இல்லத்தில் விட்டு வேலைக்கு போகிறவங்க இடத்துல கூட நிறைய குழந்தைகளுக்கு துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த பிறவியில் அவர்களுக்கு குழந்தை கிடைக்காம குழந்தைகளால் மன வருத்தம், இந்த மாதிரி விதவிதமாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மன துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அதை சொல்லுபவர் கேது பகவான் அந்த 5ஆம் இடத்தில் இருந்தால் கர்மவினைக்காரகனின் தொடர்பு ஏற்பட்டாலும் கூட பார்வை, சனி பகவானுடைய பார்வை அந்த 5ஆம் வீட்டில் பட்டால் கூட இவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். குழந்தைகளால் மன வருத்தம், மன சஞ்சலம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். இதற்கெல்லாம் பரிகாரம் இருக்கான்னு கேட்டால், மனம் திருந்தி இந்த இப்போ கிடைக்கப்பட்ட வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு நல்லது செய்கிறது, பெரியவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம வாழ்கிறது, இன்னும் நிறையா புது புது கர்மாக்களை சேர்த்துக்காதீங்க, கழிக்க பாருங்கள். ஸோ அது என்னென்னா, பிறர் குழந்தையை தன்னுடைய குழந்தை போல் பார்ப்பதற்கு இந்த மாதிரி மனமெல்லாம் நம்மளுக்கு இறங்கி வரணும். ஆனாலும் கூட நம்மளுடைய அந்த பாவ காரியங்களால் ஏற்பட்ட விளைவுகள் நம்ம மனசை தூய்மைப்படுத்தாமல் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம். சிவனிடம் தஞ்சம் அடையுங்கள், நிச்சயமாக மனமாற்றம் கிடைக்கும். உங்கள் வாழ்விலும் இன்பம் பிறக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு எல்லாவித சுகங்களும் நன்மைகளும், மன சஞ்சலம் இல்லாமல் வாழ்வதற்கு சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.